இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுவிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என இந்திய உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எச்.எல். தத்து தலைமையிலான 5 கொண்ட நீதிபதிகள் குழாமினால் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுவிப்பதில் மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் இருப்பதாகவும், ஆகவே தமிழக அரசு அவர்களை விடுவிக்க முடியாது எனவும் இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி உள்ளிட்ட 7 பேரின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கும் அதிகாரமும் தமிழக அரசுக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. மத்திய புலனாய்வு பிரிவு விசாரித்த வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குவதில் மத்திய அரசை இறுதி முடிவு எடுக்கும் எனவும் நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். இதனையடுத்து இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த 3 நீதிபதிகளின் அமர்வுக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை பெற்று ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட முருகன், சாந்தன், பேரறிவாளன் மற்றும் ஆயுள் தண்டனை கைதிகளான நளினி, ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் ஆகிய 7 பேரையும் கடந்த ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி தமிழக அரசு விடுதலை செய்தது. எனினும் இதனை எதிர்த்து மத்திய அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு முன்பாக நடைபெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது.